ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் இல்லுஸ்ட்ரேஷன் 35 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 36 அண்ட் 37 பார்க்கணும். இப்போ நான் எல்லா இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இல்லுஸ்ட்ரேஷன் 36 அண்ட் 37 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாய்க்கு ப்ராமிஸ் பண்றாங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து 50,000 பே பண்றேன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா ஆஃப்டர் 5 இயர்ஸ் பே பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பிரசன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ₹50,000. ஆனா வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து அந்த ஃபேர் வேல்யூவோட அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 45,000 தான் இருக்கு. அப்ப கம்பெனிக்கு அது என்னது, பிரசன்ட் வேல்யூவோட ஃபேர் வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப அது என்னது, டெபிசிட். எவ்வளவு டெபிசிட்? 5,000. அப்ப அந்த 5,000 அவங்க என்ன என்டர் பண்ணுவாங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்டர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாய்க்கு வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, நான் உனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா ஒரு 50,000 வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பே பண்றேன்னு சொல்லி. அப்ப பிரசன்ட் வேல்யூ அந்த வேல்யூ சொல்லும் போது பிஃபோர் 5 இயர்ஸ் முன்னாடி 50,000 இருந்துச்சு. பட் ஃபேர் வேல்யூ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து அந்த பிளான் அசெட் வந்து 45,000 தான் இருக்கு. அப்ப அந்த கம்பெனி வந்து என்னன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சொன்ன மாதிரி 50,000 பே பண்ணணும். ஆனா அவங்ககிட்ட 45,000 இருக்குன்னா அவங்க பே பண்றது 50,000 தான். பேலன்ஸ் 5,000 வந்து அவங்களோட ஓன் ரிசோர்ஸஸோ ஆர் ஏதாச்சும் லோன் வாங்கியோ எம்ப்ளாய்க்கு எவ்வளவு சொன்னோமோ அது வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ மீனிங் புரியுதான்னு மட்டும் பாருங்க எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ நான் இது சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூவோட கூட இருந்துச்சுன்னா அது டெபிசிட். அதான் நான் இப்படி போட்டிருக்கேன். ப்ரெசென்ட் வேல்யூ கூட இருக்கு, ஃபேர் வேல்யூ கம்மியா இருக்கு, அப்ப என்னது, டெபிசிட். இப்போ எவ்வளவு லாஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ப்ரெசென்ட் வேல்யூல இருந்து ஃபேர் வேல்யூவை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு டெபிசிட் தெரிஞ்சிடும். இப்போ டெபிசிட் என்றது என்னது, ஒரு லயபிலிட்டி. அதுல வந்து அசெட் சீலிங் வந்து வராது. அசெட் சீலிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ இதுவே ஆப்போசிட்டா ப்ரெசென்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, பட் ஃபேர் வேல்யூ வந்து கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்னது, சர்ப்ளஸ். அப்ப என்ன செய்வோம், ஃபேர் வேல்யூல இருந்து ப்ரெசென்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். இப்ப சர்ப்ளஸ் வரும்போது என்ன வரும்னா அசெட் சீலிங் வரும். இப்ப அசெட் சீலிங்னா என்னன்னா மேக்ஸிமம் சர்ப்ளஸ் யூ கேன் ரெகனைஸ், தட் இஸ் எக்கனாமிக் பெனிஃபிட் யூ கேன் ஆக்சுவலி ரியலைஸ். இப்போ இதுவே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எக்ஸாம்பிள் வச்சே பார்த்தோம்னா எவ்வளவு வந்து லிமிட் பண்ணிருப்பாங்க, அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா லிமிட் பண்ணிருப்பாங்க. இப்ப ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் ரூல்ஸ்லயே இருக்கும். இப்ப சப்போஸ் சர்ப்ளஸ் வருதுன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் கம்பெனிக்கு, எவ்வளவு வந்து ஃபியூச்சர் கான்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். லிமிட் அதான் மேக்ஸிமம் சர்ப்ளஸ் எவ்வளவு ரெகனைஸ் பண்ண முடியுமோ அதான் நம்மளுக்கு வந்து ட்ரீட்டட் அஸ் சர்ப்ளஸ்ன்னு எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு சர்ப்ளஸ் 10,000 வருது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது லிமிட் பண்ணி அசெட் சீலிங் லிமிட் பண்ணி 8,000 தான் இருக்குன்னா விச் எவர் இஸ் லோயர், அப்போ அந்த 8,000 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ புரியுதா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொன்னது? இப்போ நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் வாங்க. இப்போ பாருங்க, ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல 15 லேக் இருக்கு. இதே ஃபேர் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 14.12 லேக் இருக்கு. அப்ப ப்ரெசென்ட் வேல்யூ கூட இருக்கு, இங்க ஃபேர் வேல்யூ கம்மியா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், டெபிசிட் பார்த்தோமா? அப்ப இங்க எழுதுங்க டெபிசிட். டெபிசிட் என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம், ப்ரெசென்ட் வேல்யூல இருந்து தான் ஃபேர் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 15. ஃபேர் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 14.12. ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, 0.88 லேக். அப்ப அது நம்ம எப்படி எழுதனா, the above deficit should be treated as net defined benefit liability under non-current liabilities as provision in the balance sheet enter பண்ணுவோம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 36 புரிஞ்சுச்சா? இப்போ 37 போகலாம். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 15 லேக். ஆனால் ஃபேர் வேல்யூ பிளான் அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15.22 லேக். அப்போ இங்கே எப்படி இருக்கு, ப்ரெசென்ட் வேல்யூ கம்மியா இருக்கு, பட் ஃபேர் வேல்யூ கூட இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன இது, சர்ப்ளஸ். இப்போ சர்ப்ளஸ்ல என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஃபேர் வேல்யூல இருந்து தான் ப்ரெசென்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபேர் வேல்யூ எவ்வளோ இருக்கு, 15.22.
-15 இப்போ எவ்வளோ வருது 0.22 லேக். இப்போ இது நம்மளுக்கு வந்த சர்ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தேவை, இங்கே அசெட் சீலிங் தேவையா? அசெட் சீலிங் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 0.19 லேக்கா லிமிட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம கான்செப்ட் படி என்ன பார்க்கணும், விச் எவர் இஸ் லோயர் தான் நம்மளுக்கு சர்ப்ளஸ். இப்போ இதுல எது லோயர் நம்மளுக்கு 0.22 லேக்கா 0.19 லேக்கா 0.19 லேக் தான் நம்மளுக்கு லோயர். ஸோ லோயர் ஆஃப் த அபவ் 0.19 லேக் இஸ் சர்ப்ளஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் நெட் டிஃபைன்ட் பெனிஃபிட். அங்க லைபிலிட்டின்னு பார்த்தோமா, இங்க சர்ப்ளஸ்னால அசெட்ஸ் அண்டர் நான் கரண்ட் அசெட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இல்லஸ்ட்ரேஷன் 36 and 37. இப்போ இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸ்ல எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கொடுத்துட்டு நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுவோம், இல்லை சர்ப்ளஸா இல்லை டெபிசிட்டா, இல்லை சர்ப்ளஸும் கொடுத்துட்டு அசெட் சீலிங்கும் கொடுத்துட்டு இல்லை வந்து எவ்வளோ அசெட்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸா ட்ரீட் பண்ணுவோம் சொல்லி கூட கேட்கலாம் உங்களுக்கு எம்சிக்யூல. ஸோ நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு 37 வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான டாபிக்கே நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏர்னிங் பெர் ஷேர்ல இருந்தா உங்களுக்கு ஒரு 3 அட்டம்ஸா வந்து கண்டினியூஸா கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ல ஃபுல்லா பாருங்க. தியரி கொஸ்டினுக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண சொன்னீனோ அந்த மாதிரி நீங்க எழுதினாலும் ஓகே தான், புக்கோட சொல்யூஷன் பார்த்து படிச்சாலும் ஓகே தான். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.